நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, அன்றன்றுள்ள அப்பம். அதாவது கர்த்தருடைய வசனத்தை குறித்து, கர்த்தருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். சங்கீதம் 119 பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த சங்கீதம் 119 மொத்தம் 176 வசனங்கள் இருக்குது. அதை நீங்க தியானிச்சிங்கன்னா, சங்கீதக்காரன் அதில் அநேக வசனங்களுக்கு வேத வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாப்புல. என்னன்னா, கர்த்தாவே உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்? கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கள் தானே. கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நான் மறவேன், கர்த்தாவே உம்முடைய வேதத்தை நான் மறவேன், கர்த்தாவே சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்றி நீங்க விடாதையும். கர்த்தாவே உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், கர்த்தாவே உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்ளுவேன். கர்த்தாவே நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பையும். கர்த்தாவே உம்முடைய வேதம் சத்தியம், உம்முடைய வசனம் சமலமும் சத்தியம். கர்த்தாவே உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விளக்குகிறேன். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில என் காலடிகளை நிலப்படுத்த ஒரு அநியாயமும் என்னை ஆள விட்டாதிரும். கர்த்தாவே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை. கர்த்தாவே உம்முடைய வேதத்தை மனிதர்கள் காத்து நடவாதபடினால் என் கண்களிலிருந்து நீர் தாரையாய் ஓடுகிறது. கர்த்தாவே உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை கண்டு எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தாவே என் சத்துருக்கள் உம்முடைய வசனத்தை மறந்தபடினால் என் பக்தி வைரக்கம் என்னை பட்சிக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுலனாக்கும். கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். கர்த்தாவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தாவே வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். கர்த்தாவே நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக உம்முடைய வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். கர்த்தாவே நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சங்கீதம் 119 மட்டும் அந்த 176 வசனத்துல வேத வசனத்துக்கு சங்கீதக்காரன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாப்ல. இந்த வேத வசனம் தேனீக்களோட ஒப்பிடத்தக்கவைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்டான்லியன் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு கரண்டி அளவுக்கு தேனீக்கள் தேனை எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 4200 டைம் பூக்கள்கிட்ட போயிட்டு வருமா. ஏறக்குறைய ஒரு நாளைக்கு மட்டும் 100 டைம் அது வெளியில போய் பூக்கள்கிட்ட இருந்து தேனீக்கள் எடுத்துட்டு வருமா. இந்த தேனீக்களுக்கு ஒப்பிடத்தக்கதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல. சங்கீதம் 19 சங்கீதம் 119 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனங்கள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கோட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதமாய் இருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, அது என் வாய்க்கு அது தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. எபிரேயர் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பூர்வ காலங்களிலே இந்த வேத வசனங்கள் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். உங்க எல்லாருக்கும் தெரியும், 40 வருடம் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் மன்னாவை கொடுக்கிறார். அந்த மன்னாங்கிறது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிடத்தக்கது. யாத்திராகமம் 16வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா அது தெரியும். அந்த மன்னாங்கிறது தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிடத்தக்கது. இன்னைக்கு நம்ம அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரம் மினிமம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது வேதத்தை தியானிக்காதவன், தினந்தோறும் வேதத்தை தியானிக்காதவன் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் அவனால பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் 40 டைம் 50 டைம் வேதத்தை வாசிக்கிறது நல்லது, ஆனா வேதத்தை தியானிக்கணும். வாசிக்கிறதை விட தியானிக்கணும். அந்த வசனம் இதயத்தில் பதிக்கணும். அந்த வசனம் இதயத்தில் இருந்தால்தான் தினந்தோறும் பிசாசி சாத்தானை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அந்த வசனத்தை தியானித்து நம்ம இதயத்தில் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த வசனத்தை தியானித்து இதயத்தில் இருந்து அதன்படி நடந்தால் மட்டுமே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். நீ நம்ம வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? உலகபுரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். செல்போனு தேவையில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றோம்னா இந்த வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அது நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். இந்த வேத வசனம் கூட இல்லாம பஞ்சகாலம் ஒரு நாள் வரும். அதுக்குள்ள நீங்க உங்களை தெளிந்த புத்தியுள்ளவர்களாக ஜாக்கிரதையாக இருங்க. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.